வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். தைராய்டுங்கிறது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் தைராய்டு ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம பாடியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட சேர்த்து நம்ம பாடியோட நிறைய ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் நிறைய பேத்துக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறோம். அதுவே அது அதிகமாக இருக்கிறப்போ அதை ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம். இந்த தைராய்டு சுரப்பியில் நம்ம சில நேரம் சில கட்டிகள் வளர்றத பார்க்குறோம். அதை நம்ம தைராய்டு நாடியூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு நாடியூல்ஸ் நிறைய டைம் பினைன், அதாவது கேன்சர் அல்லாத கட்டியாக இருக்கும். சில டைம் அது கேன்சரஸ் டியூமராக கூட இருக்கலாம். தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய கட்டிங்க மோஸ்ட் காமனாக கேன்சர் அல்லாத பினைன் கட்டிங்கன்னு சொன்னேன். அந்த பினைன் கட்டிங்க மோஸ்ட்டாக அயோடின் டிஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய காய்டர்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சில பேருக்கு ஆட்டோ இம்யூன் இட்டியாலஜின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய தைராய்டு கேன்சர்ஸ் எதனால் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பினைன் டியூமர் மற்றும் காமனாக வரக்கூடிய தைராய்டு கேன்சர்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். கிளினிக்கலி இந்த ரெண்டு கட்டிங்களும் சின்னதாக இருக்கிறப்போ அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறது ரொம்ப சிரமம். சில வகையான தைராய்டு கேன்சர்ஸ் ரொம்ப வேகமாக வளரக்கூடியதாக இருக்கும். அந்த வேகமாக வளரக்கூடிய கட்டிங்க கேன்சராக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம் என்னென்னா வாய்ஸ் சேஞ்ச். அதாவது நம்ம குரல் வலை, வாய்ஸ் பாக்ஸுக்கு போகக்கூடிய நரம்பு இந்த தைராய்டு கிளாண்டுக்கு அடிப்பகுதியில் இருக்கும். இந்த தைராய்டு கேன்சர் வளரும் போது இந்த நரம்பை பாதிக்கிறதுனால வாய்ஸ் சேஞ்ச் ஏற்படலாம். அடுத்து சில பேருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படலாம். அது எதனாலன்னா இந்த தைராய்டு கிளாண்டுக்கு அடிப்பகுதியில் தான் விண்ட் பைப், அதாவது நம்ம மூச்சு விடக்கூடிய குழாய் இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட் வேகமாக வளரும் போது அந்த விண்ட் பைப்பை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால மூச்சு விடுறதுக்கு சில பேருக்கு சிரமம் ஏற்படலாம். அடுத்து சில பேருக்கு சாப்பிடும் போது முழுங்கும் போது சிரமம் ஏற்படலாம். அது எதனாலன்னா தைராய்டு கிளாண்ட் ஈசோஃபேகஸ், அதாவது ஃபுட் பைப் மேலே கம்ப்ரெஷன் போடுறதுனால ஏற்படும். சில பேருக்கு இந்த தைராய்டு கேன்சர் கழுத்தில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிக்கு பரவுறதுனால கழுத்தில் லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங்ஸ் தென்படலாம். சில பேருக்கு தைராய்டு கேன்சர்ஸ் பகுதி, அதாவது போன்ஸ்லலாம் பரவுறதுனால போனி ஸ்வெல்லிங்ஸாக கூட தென்படலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அது தைராய்டு கேன்சர் இருக்கலாம்ன்ற டவுட் அதிகமாக இருக்கும். இந்த தைராய்டு கேன்சர் யாருக்கு வரக்கூடிய ரிஸ்க் அதிகம் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபீமேல் ஜெண்டர், அதாவது பெண்களில் தான் இந்த தைராய்டுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அது பினைன் ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, அதாவது கேன்சரஸ் ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, பெண்களில் தான் அதிகமாக இது தென்படும். ஏஜ் வைஸ் பார்த்தோன்னா இந்த தைராய்டு கேன்சர்ன்றது 25 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். 20 to 40 இயர்ஸ், 40 to 60 இயர்ஸ்ன்னு டிவைட் பண்ணுவோம். சில குறிப்பிட்ட தைராய்டு கேன்சர்ஸ் இந்த ஏஜ் பகுதியில் அதிகமாக தெரியுது. சின்ன வயசில் ஏதாவது வேறு சில ரீசன்ஸ்க்காக ரேடியேஷன் எடுத்துருக்கிற பேஷண்ட்ஸில் கூட இந்த தைராய்டு கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். ஃபேமிலியில் யாருக்காச்சும் தைராய்டு கேன்சர் இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம சொல்கிறோம். தைராய்டு கட்டியில் பினைன் கட்டியா அல்லது கேன்சரஸ் கட்டியான்னு எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். கழுத்தில் தைராய்டு பகுதியில் எதனா வீக்கம் மாதிரியோ, அதாவது கட்டி மாதிரியோ தென்பட்டால் உடனே நம்ம சர்ஜன் கிட்ட செக்கப் போக வேண்டியிருக்கும். கிளினிக்கல் செக்கப் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் டாக்டர் சில பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து நம்ம எஃப்என்ஏசின்னு சொல்லக்கூடிய ஊசி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நம்மளுக்கு அது பினைன் கட்டியா அல்லது கேன்சரஸ் கட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அது தைராய்டு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். மற்ற கேன்சர்ஸ் மாதிரி தைராய்டில் நம்ம ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி ஸ்கேனோ அல்லது பெட் சிடி ஸ்கேனோ பண்ணதில்லை. தைராய்டு கிளாண்ட் நார்மலாக என்ன பண்ணுன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அயோடினை அப்சார்ப் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த தைராய்டில் வரக்கூடிய கேன்சர் செல்ஸ் கூட இதே நேச்சர் இருக்கிறதுனால நம்ம இந்த தைராய்டு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அந்த தைராய்டு கட்டியை உடம்புலேருந்து அகற்றிடுவோம். அடுத்து இந்த அயோடினில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை டேக் பண்ணிவிட்டு அதை உடம்புல செலுத்துறது மூலமாக இந்த தைராய்டு கேன்சர் செல்ஸ் உடம்புல வேறு எங்கேயாச்சும் பரவி இருந்தால் இந்த அயோடினை அதை அப்சார்ப் பண்ணி அது நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேனில் தென்படும். சப்போஸ் அந்த கேன்சர் செல்ஸ் எங்கேயாச்சும் பரவி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இதே ரேடியோ ஆக்டிவ் அயோடினை நம்ம உடம்புல செலுத்துறது மூலமாக அந்த செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். தைராய்டு கேன்சர்ஸ்க்கு கீமோதெரப்பி அல்லது ரேடியேஷன் தெரப்பி இது எந்த பெரிய ரோலும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம இந்த சர்ஜரி ரேடியோ ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தைராய்டு
கேன்சர் பேஷண்ட்ஸ் டெய்லி ஒரு தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அது ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் போட்டுக்க வேண்டியிருக்கும். ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா 3 to 6 monthsக்கு ஒன்ஸ் செக்கப் கூப்பிடுவோம். அந்த டைமில் கிளினிக்கல் செக்கப்போடு சேர்த்து தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அதை பொறுத்து அந்த தைராய்டு டேப்லெட்டோட டோஸை மாற்ற வேண்டியிருக்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் தைராய்டு பகுதியில் எதனா கட்டி மாதிரி தென்பட்டால் உடனே அருகில் இருக்கிற சர்ஜன் கிட்ட கிளினிக்கல் செக்கப் பண்ணி அது சாதாரண கட்டியா அல்லது கேன்சர் கட்டியான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.